ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். 3 டம்ளர் துவரம் பருப்பு, 2 டம்ளர் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மொட்டாக அரிஞ்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 பல் பூண்டு, அரை மூடி தேங்காய். பருப்பு கூட சேர்த்து போடுறதுக்கு பச்சை மிளகாய் 6, கொத்தமல்லி தழை சிறிதளவு, பெரிய வெங்காயம் 2, ஒரு 1/4 மூடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்திருக்கேன். 4 தக்காளி, பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 4 டீஸ்பூன், சீரகம் தேங்காயோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு, கடுகு தாளிக்கிறதுக்கு. இதுதான் பருப்பு உருண்டை செய்ய தேவையான பொருட்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயை எடுத்து போட்டுட்டு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. புளிக்குழம்புக்கு எப்பவுமே பூண்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இது ரெண்டும் நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூள் ஐட்டத்தை எல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு புளியை நல்லா பிசைஞ்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி கரைச்சலையும் தேங்காயெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த கரைசலையும் அது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணியையும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு கூட அதுக்கு அளவான உப்பு சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த அரைச்ச விழுது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஐட்டங்களை அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச விழுதை ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு இந்த விழுதையும் சேர்த்து நல்லா தண்ணி போகிற அளவுக்கு, அதாவது நம்ம இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த எடுத்த மாவை உருண்டைகளாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே குழம்பு கொதித்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் கக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருண்டைகளை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா கமன்னு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம்னு இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.